Hi friends, வணக்கம். So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு நீங்க பார்த்தனே தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. எஸ், அம்மா வந்து நமக்காக சூப்பரா வந்துட்டு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. சம்மர் பார்சல். அது மூட்டை மூட்டையா நிறைய ஐட்டம்ஸ் அனுப்பிச்சிருக்காங்க. என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம் வாங்க. ஸோ நம்மளுடைய பார்சல் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்து வச்சாச்சு. என்னடா பாதி வந்து வெளியே இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக வந்துட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாக்ஸ் வந்துச்சு. அந்த 4வது பாக்ஸ்க்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சுட்டு அந்த 4வது பாக்ஸை வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமேசான் ரிட்டர்ன் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து லைக் பாக்ஸ் வந்து இல்லைங்க, நாங்கள் வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டோம். அந்த ப்ராடக்ட் எனக்கு ஞாபகம் இல்லை, ஃபேனு நினைக்கிறேன். கரெக்டாக அது ஒர்க்கே ஆகலை. ஆனாலும் அதை வந்துட்டு இந்த கருடவேகா பாக்ஸில் வந்து போட்டு அதை வந்து அனுப்பி விட்டுட்டோம். ஸோ டக்குன்னு வந்து அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் பாதி ஐட்டம் வெளில இருக்குது. சரி, ஓகே, ஒன்று ஒன்றா வந்து அம்மா என்னென்ன ஐட்டம் அமைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ வெளியே இருக்கிற ஐட்டம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிடுறேன், அம்மா என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதாவது நம்ம அந்த டப்பா இருக்குது பார்த்தீங்களா, அந்த டப்பாவிலேருந்து ஓப்பன் பண்ண பார்சல் திங்ஸ் எல்லாம் அப்படி அப்படியே இதில் மேலே போட்டு வச்சுருக்கேன்னா, ஸோ அதெல்லாம் வேணால் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி எவ்வளோ ஆச்சு அப்படின்றதையும் நான் வந்துட்டு அந்த இன்வாய்ஸை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வாட்டி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சம்மருக்கு வந்து சூப்பராக வந்து வடாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரண்டை இருக்குது பார்த்தீங்களா, பெரண்டை வந்து ஜூஸ் எடுத்து அதில் வந்து அம்மாவே போட்ட வடாம். ஸோ ஸ்டீல் டப்பா எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோலேயே வந்துட்டு ஒருத்தங்க யாரோ கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் இதனுடைய கிளிப்ஸ் போடும்போது ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எப்படி உடையாமல் வருது. நான் ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல் யூடியூப் சேனல் வீடியோ பார்த்தீங்கனாலே நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆக்சுவலாக எல்லாத்தையும் அம்மா வந்துட்டு ஸ்டீல் டப்பாவில் தான் போட்டு அனுப்புவாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அப்படியே பேண்ட்ரி ஃபுல்லாக ஸ்டீலாக மாற்றலாம் அப்படின்றது தான் பிளான். கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. ஸோ பேண்ட்ரியெல்லாம் வந்துட்டு ஒரு இது இருக்குது. ஆக்சுவலி ஆளை வச்சு நாங்கள் இந்த வாட்டி இந்த சம்மருக்கு வந்து சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீம் இலை, அது வந்துட்டு அரைச்சி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பவழமல்லி, அது வந்துட்டு சூப்பராக காய வச்சு அரைச்சி அமைச்சிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, இதுவும் வந்து வடாம் தான். நிறைய வடாம் அமைச்சிருக்காங்க. ஏன்னா சம்மருக்கு வந்துட்டு அழகாக சூப்பராக அவங்க வந்து வடாம் போட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மஞ்சள் பொடி, மஞ்சள் வந்து காய வச்சு, அதாவது சாப்பாட்டு மஞ்சள் பொடி காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சது. அதுக்கப்புறம் இது என்ன, ஓகே, இது வந்துட்டு ஏதோ செயின் மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏதோ செயின் மாதிரி இருக்குது. என்ன செயின் அப்படின்னா சும்மா நார்மல் செயின் தான், அதாவது கோல்டு பிளேட்டட் நார்மல் செயின். ஏன்னா கோல்டெல்லாம் வந்து அனுப்ப முடியாது, அப்படியே அனுப்பிச்சாலும் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து சேராது. ஸோ இது சும்மா கோல்டு பிளேட்டட் நார்மல் செயின். நான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ எங்கன்னா நம்ம போகிறோம் அப்படின்னா இதை அழகாக போட்டுக்கலாம். அப்படியே கோல்டு மாதிரியே தாங்க இருக்குது. போட்டோன்னா எனக்கு கோல்டாக இதுவானே தெரியாது போல இருக்குது, ஆர்டிஃபிஷியலான அந்தளவுக்கு அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கிட்ட வந்துட்டேன். ஸோ தட் நம்ம வந்து கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்து பாக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அம்மா வந்து இந்த வாட்டி நிறைய சுடிதார் வாங்கினேன் அப்படின்னாங்க, எக்கச்சக்க சுடிதார் வாங்கினேன் அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌன், இது எல்லாத்துக்குமே பேண்ட்டும் இருக்குது ஆக்சுவலாக, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில். இங்கே மேலே அதாவது சிம்பிளாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னு, இதில் பாக்கெட் இருக்குங்க. ஹை, இங்கே வருங்க, இது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக எங்கன்னா வெளில போகிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு லைக் ரொம்ப வந்து இது பண்ண தேவையில்லை. அதுவும் வந்து இந்த வெதருக்கு வந்துட்டு சூப்பராக கம்ஃபியாக இருக்கும் இது. அதுக்கப்புறம் இது என்ன, பேண்ட்ஸ். இந்த பேண்ட்ஸ் எல்லாம் அம்மா வந்து நம்ம ஊரில் எடுத்ததுங்க, அழகாக இருக்குது ஆக்சுவலி. பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டாக லைட் வெயிட்டாக எங்கன்னா நம்ம ட்ரிப்பு போகிறோன்னா கூட அழகாக எடுத்துக்கலாம் அதெல்லாம். ஸோ சூப்பராக இருக்குது. இது வந்துட்டு மாங்காய் டிசைனில் அழகாக இருக்குது. ஸோ ஒரு பிளாக்கிஷ் கலரில் இருக்குது, பிளாக்கிஷ் கலரில் சூப்பராக இருக்குது. இது பிளாக் டாப் மாதிரி போட்டோன்னா சும்மா ஜாலியாக எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு சூப்பரான ஒரு பியூட்டிஃபுல் ஷார்ட் டாப்பு பாருங்கள், ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள், மீன்ஸ் ஷார்ட் பாட்டம் ஒரு ஸ்கர்ட் மாதிரி. ஸோ அது வந்து பீச்சுக்கு போகிறோம் அப்படின்னா நனைவோம் அப்படின்னா அழகாக இதை எடுத்து போட்டுக்கலாம்.
அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பேண்ட் இருக்குது. ஸோ இதுவும் வந்து அந்த பலாசோ பேண்ட்டு தான். ஸோ இதுக்கு வந்து இதுக்கும் ஒரு ஒயிட் கலர் டாப் போட்டோன்னா அழகாக இருக்கும். ஸோ எல்லாமே அழகாக இருக்குது ஆக்சுவலி, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, இது வந்து பொடிகள் எதுவும் அமைச்சிருக்காங்க. என்னென்ன பொடிகள் பார்க்கலாம். கறி லீவ்ஸ் பொடியாம், கருவேப்பிலையை வந்து காய வச்சு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு. இப்போ வந்துட்டு இந்த ஸ்கர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே கூட போடுற பேண்ட்டு சும்மா ஷார்ட்டாக, ஸோ தட் நமக்கு வந்து அந்த ஸ்கர்ட்டு லைக் டக்குன்னு பறந்துச்சுன்னா கூட ஈஸியாக இருக்கும்ல, அதனால். ஸோ இதுவும் வந்துட்டு கறி இதுதான். இது பருப்பு பொடி, இங்கே பாருங்கள் பருப்பு பொடி, சூப்பர். இதெல்லாம் கட் பண்ணி நான் என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதோ கட் பண்ணியாச்சு. என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திறந்தோடனே அப்படியே வாசம், சூப்பரான அந்த பருப்பு பொடி வாசம். கருவேப்பிலை இட்லி பொடி, சூப்பருங்க. இட்லி பொடியிலேயே கருவேப்பிலை இட்லி பொடி. அதுக்கப்புறம் இது நீம் ஃப்ளவர். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பருப்பு பொடி, செம. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கியிருக்காங்க, நல்லா தெரியுது. இதுவும் பருப்பு பொடி தான். 200 கிராம் வந்து 120 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இதுவும் பருப்பு பொடி. அதுக்கப்புறம் இது வந்து தோசை பொடி. இட்லி பொடி கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன தோசை பொடி தெரில, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே, இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மொத்தம் எவ்வளோ ஆச்சு, எவ்வளோ கேஜி காமிச்சிருக்காங்க அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு இட்லி பொடி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் பொடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு அழகான கீ செயின், பல்லு காமிக்கிற மாதிரி கீ செயின். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்கிங்ஸா. ஓகே, ஒரு எல்லோ கலர் லெக்கிங்ஸ், மேபி வேறு எதுனா ட்ரெஸ்ஸுக்காக இருக்கும். எந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்படின்றத பார்ப்போம், இதை வேணால் ஓரமாக வைப்போம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு பீச் கலரில் லெக்கிங்ஸு, இதுவும் வேறு எதுனா ட்ரெஸ்ஸுக்காக இருக்கும். பின்ன 4 டப்பா வச்சு எதுனா ஒரு ட்ரெஸ் அங்கே இருக்கும், நான் காமிக்கிறேன் என்ன ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்துட்டு ஒரு ஷைனிங் லெக்கிங்ஸு, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ காமிக்கிறேன் பாருங்களேன், ஷைனிங்காக இருக்குது. ஸோ எந்தெந்த ட்ரெஸ் எடுக்கும் போது நான் அந்த லெக்கிங்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும், அது அப்போ நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா நானே இன்னும் ஓப்பன் பண்ணல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பிரியாணி மசாலா, செம. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இந்த வாட்டர்மெலான் சீட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கடையில் வந்து அந்த மாதிரி இது பண்ணி விற்பாங்க. ஆனால் அம்மா கடையில் வாங்கினாங்களா இல்லை அவங்களே பண்ணாங்களான்னு தெரியல, கேட்போம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு பிரியாணிக்கு அந்த மசாலா இருக்கும் பார்த்தீங்களா, அது பேர் என்னது, பாசி, அதோ சொல்லுவாங்க, கடல் பாசி அந்த இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து சோம்பு அனுப்ப முடியுமா, எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். அதுக்கப்புறம் இது வந்து ஆக்சுவலி எனக்கு சரியாக தெரியல, அம்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண சொல்லுவோம் அம்மாவை. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பாயசம்க்கு யூஸ் பண்ணுவாங்க, பருப்பு பாயசம்க்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மா கமெண்ட் பண்ணுமா. ஸோ இது பிரியாணி ஸ்பைசஸ் இதுவும். அதுக்கப்புறம் பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்குது. ஓகே, ஸோ என்னுடைய இது பார்த்திங்கன்னா பால் குக்கர் வந்து போயிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அதை நான் ஒரு நாள் சொல்லியிருந்தேன், கரெக்டாக அம்மா நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இது என்ன, இது வந்துட்டு கொலுசு மாதிரி இருக்குது ஆக்சுவலி. ஆமாங்க, கொலுசு, ஐ மீன் கோல்டு கலரில் கொலுசு. அதுக்கப்புறம் இது வந்து அப்பளம், சூப்பர். இந்த வருஷத்துக்கு நம்ம அப்பளமே வாங்க தேவையில்ல. ஸோ ஆல்மோஸ்ட் அம்மா வந்து நமக்கு எல்லா மளிகை சாமானும் அமைச்சிடுறாங்களா, நம்ம எதுவுமே வாங்க தேவையில்ல. இது வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான அழகாக தோடு பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. வாவ், 700 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க, சூப்பர், அழகாக இருக்குது. நிஜமாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அப்படியே மின்னுது, டால் அடிக்குது. அதுக்கப்புறம் ஃபனல் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்ப்போம். இது சும்மா ஒரு டாலர் வச்ச செயின் பாருங்கள், டாலர் வச்ச செயின் சும்மா. இதுவும் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் செயின் தான், அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கம்மல் அமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அழகான கிறிஸ்டல் கம்மல் தொங்குற மாதிரி. இதனுடைய விலை வந்து
880 அங்கே அழகாக இருக்குல்ல. ஸோ 880னாலே இந்த ஊர் பணத்துக்கு ஒரு $10 வரும். $10க்கு இந்த மாதிரி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அழகாக இருக்குது ஆக்சுவலி. சம்டைம்ஸ் கிடைக்கும், ஆனால் சொல்கிறேன் அழகாக இருக்குது. இருந்தாலும் அம்மாவுக்கு ஆசைக்கு அனுப்புவாங்களே நமக்கு, அந்த இதுதான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபனல். மெயினாக வந்துட்டு இந்த பால் குக்கருக்கெலாம் வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக வேணும்ல, அதுக்காகவே அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், எனக்கு கண்டிப்பாக வேணும் பால் குக்கர், செம. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன இதில் இருக்குது, இது ஒரு கருப்பு லெக்கிங்ஸ் இருக்குது. கருப்பா நேவி ப்ளூ லெக்கிங்ஸ். அதுக்கப்புறம் இங்கே வந்து பெருங்காயம் பவுடர். அதுக்கப்புறம் இருங்க, இது வந்து மிக்ஸ்டு மசாலா, சன்னா மசாலா பவுடர். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பாதாம். கொஞ்சம் ஸ்பீடாக போவோமா, ரொம்ப ஸ்லோவாக போக போகுது. அப்புறம் இது வந்து கஸ்தூரி மேத்தி வந்து லீவ்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம அப்படியே அனுப்பக்கூடாது. ஸோ அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு அமைச்சிருக்காங்க. ஸோ தட் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பூந்தி, நிறைய ஸ்நாக்ஸும் அமைச்சிருக்காங்க. அந்த பொட்டியில் வந்து எக்கச்சக்கம் ஸ்நாக்ஸ் இருக்குது, காமிக்கிறேனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ், அசாம் டீங்க. சும்மா சொல்ல வேணும், அசாம் டீலாம் செம்ம வாசமாக இருக்கும். இது வந்துட்டு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க எனக்கு. ஸோ அந்த அண்ணா எனக்கு வந்துட்டு அவங்க அசாம் டீ வந்து அவங்க தெரிஞ்சவங்க கிட்டேருந்து வாங்கி நமக்காக அமைச்சிருக்காங்க. அம்மா கிட்ட கொடுத்துட்டேன்னாங்க. ஸோ அம்மா எனக்கு அமைச்சிருக்கேன்னு எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க. அப்பாடா, அல்டிமேட்டு. நமக்கு எவ்வளோ டீ பாக்கெட் வந்திருக்குன்னு பார்ப்போமா. 1 2 3 டீ டப்பா, சூப்பரில். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இருக்குது, இதுவும் பிரியாணி மசாலா, எல்லாம் பிரியாணி மசாலா, சூப்பர். நமக்கு வந்து எதுவுமே வாங்க தேவையில்லை. இது மோர் மிளகா, எல்லாம் பிரியாணி மசாலா, கிராம்பு எல்லாம். அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வா, இது வந்து ஒரு பலாசோ பேண்ட்டு. பாருங்களேன், அழகாக இருக்கா கலரு, ரொம்ப அழகாக இருக்குது கலரு, சூப்பராக இருக்குது. கிரே கலரில் டாட்டாக ஒயிட் கலர் டாட்ஸ் மாதிரி இருக்குது, அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஒரு பலாசோ பேண்ட்டு. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு நல்லா சம்மருக்கு வந்து நம்ம அழகாக வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பெரிய டப்பா இருக்குது. ஒரு டப்பாவே நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ணி முடிக்க முடியாது போல இருக்கே. ஸோ இது வந்து பருப்பு பூண்டு மிளகாய் பொடி, பூண்டு பொடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து வாடாமல் அமைச்சிருக்காங்க. ஐயோ பாவம், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க வெயிலன்னு தெரியல. அதுவும் நம்ம ஊர் வெயிலில் கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மேங்கோ பொடி, அதாவது நம்ம ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம்ல, அந்த பொடி சூப்பராக வந்து காய வச்சு அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அமைச்சிருக்காங்க. உளுந்து வந்து நான்லாம் போன வாட்டி இதுலேயே ஆச்சரியப்பட்டேன், இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து அனுப்ப முடியுமான்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு. ஸோ உளுத்தம் பருப்பு அமைச்சிருக்காங்க. லிட்ரலி அம்மா மட்டும்தான் வரல, எல்லாமே நமக்கு வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை பொடி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸாக ரப்பர் பேண்ட். நம்ம இந்தியா போகலங்க, ஆனால் நம்ம பண்ண வேண்டிய அத்தனை ஷாப்பிங்கும் அம்மாவே நமக்கு பண்ணி அமைச்சிட்டாங்க. இந்தியா வந்து எங்களுக்கு இல்லை, சதீஷ் கிருஷ்ணேஷ் போகலாம். எனக்கு இப்போதைக்கு ட்ராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன், அதனால தான் என்னால் போக முடியல. ஸோ பார்க்கலாம் எப்போ போக போகிறேன்னு எனக்கும் தெரியல. சரி, ஓகே, சூப்பராக வந்து இது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அசாம் டீ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலாப் ஜாமுன் மிக்ஸ். அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் இருந்து டப்பா. எதுக்குன்னா நம்ம வந்து எதனா வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஜில்லாரி பில்லாரிலாம் வந்துருக்குல, இந்த ஆர்டிஃபிஷியல், அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாது, லைக் ஸ்பாயில் ஆகாது, அதுக்காக. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்து வெல்லம். மெயினாக இந்த பார்சல் எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்களேன். அம்மாவும் அப்பாவும் வந்து கோயிலுக்கு போனாங்க, அதனுடைய பிரசாதமும் இந்த பார்சலில் தான் இருக்குது. நான் முடிஞ்சா அவங்க கோயிலுக்கு போன வீடியோ நெக்ஸ்ட் வீடியோலயே போடுறேன். காமிக்கவா என்னன்னு? டடா, வெல்லம். யோப்பா, அப்பா அம்மா சொன்னாங்க அங்க வந்து ஆர்கானிக் வெல்லம் வாங்கி அமுச்சு விட்டாங்களாம். அம்மா ஸ்வீட்டு சூப்பரா இருக்குங்க.
சரி ஓகே. இது ஐ திங்க் நல்லா 5 கிலோ இருக்கும் போல இருக்குது. எவ்வளோ கிலோன்னு தெரியல. நம்மக்கிட்ட கேட்டேன்னா நான் உங்களுக்கு வந்து கீழே போடுறேன். இல்லைன்னா அம்மாவே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ பயங்கரமாக வெயிட்டாக இருக்குது. அவ்வளோதான். இந்த டப்பா பார்த்தீங்கன்னா சூப்பராக எம்டி ஆகிடுச்சு. அடுத்த டப்பாவையும் கடகடன்னு ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அடுத்த இதில் வந்து மேலாக்க இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இது வந்து லெக்கிங்ஸ் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் சூப்பராக வந்துட்டு ஒரு டாப்ஸு, காட்டன் டாப்ஸ். எனக்கு ஆக்சுவலாக காட்டன் டாப்ஸ் கண்டதே கஷ்டமாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நம்ம அயர்ன் பண்ணி போடணும். தட்ஸ் ஓகே. ஆனால் வந்து இந்த வெதருக்கு வந்து சம்மருக்கு நல்லாயிருக்கும். இது வந்துட்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டாப்ஸு. எவ்வளோடா இவ்வளோ டாப்ஸ் அமைச்சிருக்காங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் சூப்பராக இங்கே இது அங்கே வந்து நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா பீச் கலரில், அது வந்து இந்த டாப்புக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டாப் இருக்குது கீழே. இது வந்துட்டு ஒரு ரெட் கலர் டாப்பு வித் பிளாக். இது போன வாட்டிக்கு முந்தின வாட்டின்னு நினைக்கிறேன் ஒரு வாட்டி அமுச்சிருந்தாங்க நிறைய டாப்ஸு. அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் அமுச்சிருந்தாங்களா, துவைச்சோன்னே பயங்கர டைட்டாக போயிடுச்சு காட்டன். ஸோ அதனால இந்த வாட்டி அம்மா எல்லாமே வந்துட்டு ஐ திங்க் லார்ஜ் அமுச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், லார்ஜ். ஸோ தட் நமக்கு வாஷ் பண்ணாலும் வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இது என்ன, வா சம்மருக்கு ஏற்ற மாதிரி குல்ஃபி மோல்டு அமுச்சிருக்காங்க, குல்ஃபி. அதுக்கப்புறம் இது வந்து என்ன தெரியலையே எனக்கு. ஓகே, இது ஏதோ உட்டன் ஸ்பூன்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அழகாக க்யூட்டாக உட்டன் ஸ்பூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வாஸ்துக்கு ஏதோ வந்து அழகாக இது அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே வாங்கியிருப்பாங்க போல இருக்குது. ஓம் அப்படிலாம் போட்டிருக்கு. சைனீஸ் வாஸ்து இது மாதிரி இருக்குது. ஸோ என்னன்னு பார்ப்போம். இந்த நார்த் இந்தியன் டெம்பிள்லலாம் கட்டுவாங்களே அந்த மாதிரி ஏதோ ஒன்று அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு விநாயகர் படம் போட்ட கீ செயின் அமைச்சிருக்காங்க. குல்ஃபி மோல்டு தான், செம்ம அட்டகாசம். ஸோ தட் நம்ம வந்து சம்மரில் சூப்பராக குல்ஃபி போட்டு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பிளாக் லெக்கிங். இதுவும் வந்து ஷைனிங்காக இருக்குது. எதுக்கான அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எடுக்க தான் தெரியும். ஸோ இது வந்துட்டு வா, இந்த சுடிதார் ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக. கொஞ்சம் வெளியவும் போடுற மாதிரி தான் இருக்குது. சிம்பிள் அண்ட் இதுவாக இருக்குது, கொஞ்சம் கிராண்டாக இருக்குது. அதாவது ஸோ கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கா. நம்ம வந்து வெளியே போட்டுக்க இப்போ எதனா பார்ட்டி அப்படின்னா, கெட் டுகெதர், பாட்லாக் அப்படின்னா அழகாக இருக்குது. ரொம்ப நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ க்ரீன் கலர். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் ஒரு கிராண்டாக இருக்குது. இதுக்கும் வந்துட்டு இது பார்த்திங்கன்னா பிங்கிஷ். அதே மாதிரி கொஞ்சம் வந்து இங்கே கிராண்டாக இருக்குது. இதுவும் வந்து ஷைனிங் மெட்டீரியல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஷைனிங் மெட்டீரியல். மேபி இந்த பேண்ட் இல்லை, அந்த பீச் பேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பீச் பேண்ட் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பீச் பேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போட்டோன்னா இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல அம்மா அமைச்சிருந்தாங்க அப்படின்னு காமிச்சோமே அந்த பொட்டியில் அதில். சரி ஓகே. இது என்ன, இது ஒரு சிம்பிள் காட்டன் சுடி, கடைக்கு அந்த மாதிரி போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சுடிதார் தாங்க எக்கச்சக்கமாக அமைச்சிருக்காங்க இந்த வாட்டி நமக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுவும் கொஞ்சம் பார்ட்டி வேர் மாதிரி. இதெல்லாம் கொஞ்சம் வெளியே போடுற மாதிரி தான் இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. ஸோ இதுவும் ஒரு சிம்பிள் க்ரீன் கலர். வாவ், நிறைய தான் அமைச்சிருக்காங்க பாருங்கள். இது எம்ப்ராய்டரி போட்ட மாதிரி இருக்குது இந்த இடத்துல கொஞ்சம். ஸோ இதுக்கு பேண்ட்டு எது வேணால் போட்டுக்கலாம். இது கூட போட்டுக்கலாம். இதெல்லாம் வந்து காமன் கலர்ஸ் என்ன வேணால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய ஏற்கனவே ஒரு சாரீ இருந்தது, அந்த சாரீக்கான ப்ளவுஸ் இது ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு ஒரு சிம்பிள் ப்ளூ கலர். எவ்வளோ அமைச்சிருக்காங்க, அடடா, இதெல்லாம் எக்கச்சக்கமாக அமைச்சிருக்காங்க. 1 2 3 4 கடையே வச்சிடலாம் போல இருக்கு. 5 6 7 8 9 10 11 டாப்புங்க. அம்மாடா, ஒரு 10 வருஷத்துக்கு வாங்கவே வேணாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அம்மா வந்து அமைச்சிக்கிட்டே இருக்காங்களே நமக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, கிராண்டாக அமைச்சிருக்காங்க. வா, ஒரு நல்ல வந்துட்டு டார்க் ப்ளூ இருக்குது பார்த்தீங்களா, டார்க் ப்ளூவில் செமையாக இருக்குது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டார்க் ப்ளூவில் நல்லா கிராண்டாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த துப்பட்டா கீழே வந்து பார்த்திங்கன்னா, கீழேயும் வந்துட்டு நல்லா கிராண்டாக இது இருக்குது ஆக்சுவலாக. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து
11 தான் நம்ம நினச்சோம். இது ரொம்ப அழகான கலராக இருக்குங்க. ஒரு ப்ளூ கலர், லைட் ப்ளூவில் அந்த சிக்கன் காரி ஒர்க்குன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அந்த ஒர்க்கில் நல்லா அழகாக இருக்குது ஃபுல்லாக. இது ஒயிட் கலர் பாட்டம் போட்டாலே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் லெகிங்ஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இந்த சுடிதார் சாரீஸ் இது எல்லாமே வந்துட்டு எங்கே வாங்கினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லிங்க்கும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்குங்க. இந்த சாரீ பார்த்தீங்கன்னா இது கூட வந்துட்டு அந்த ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் காயத்ரி அப்படின்ற அந்த பொண்ணுக்கிட்ட தான் வாங்கணும். ஸோ நமக்கு ஏன்னா நான் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ அதனால தான் தனியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருமே கேட்பீங்க எங்கே வாங்கினாங்கன்னு. ஸோ இந்த வாட்டி அம்மா ஃபுல்லாகவே வாங்கினது. அதாவது நான் கால் போட்டு கேட்டேன் ஆக்சுவலாக. வீடியோ எடுத்ததுக்கப்புறம் கால் போட்டு கேட்டேன், அம்மா நீ இதெல்லாம் எங்கே வாங்கினேன்னு. ஸோ அதனால் இதை கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் வீடியோவில் அப்படின்றதுக்கு தான் ஆட் பண்ணேன். சரி ஓகே, சாரி எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கணும் அப்படின்றத நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்ஸ் இது அனுப்பலாமா? கோரியண்டர். நான் நினச்சேன் இந்த கோரியன் தனியான சீட்ஸ் தானே இது. நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலங்க. தனியானா நான் சீட்ஸ்ன்னு நினச்சேன். தனியா வந்து அனுப்ப முடியுன்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். தனியா வந்து சீட்ஸ் கணக்கில் தான் யூஸ்வலாக வரும்னு வாங்க. மொத்தமாண்ணா? ஐயோ கடவுளே, தனியாக அமைச்சதான் ப்ராப்ளமா? மொத்தமாக அமைச்சிருக்காங்களா? எப்பா. இந்த சைட் பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் இருக்குது. மாம்ஸ் காலில் விழுந்து கெஞ்சி கேட்குறேன், காமெடின்ற பேரில் மாத்திரம் மொக்கையை போட்டுறாதீங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட்ஸு. ஸோ இப்போ வந்துட்டு இதெல்லாம் வரப்போகுது இல்லை, வரலட்சுமி நோன்பு அது இதுன்னு. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்காக சூப்பராக வந்து ப்ளவுஸ் பிட்ஸ் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு, மேபி கிறிஷ் குட்டிக்கு ஒரு ஷார்ட்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். தொண்டை தான் தெரியும். அதே மாதிரி அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்சலில் வந்துட்டு சதீஷ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கான். மேபி அந்த பாக்ஸஸில் தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இருங்க பார்க்கலாம். நம்ம கூட விளையாடட்டும், என் கூட விளையாடட்டும். நான் விளையாட மாட்டேன், நான் சொல்கிறேன், நான் விளையாட கூப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இன்னொரு பால் குக்கர் அமைச்சிருக்காங்க. ஒப்போடா அப்பளங்க, பால் குக்கர் ஃபுல்லாக அப்பளம் வாங்கவே தேவையில்லை. கரெக்டாக எனக்கு தீரப்போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அவ்வளோ அப்பளம் அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பால் குக்கருக்கு, அந்த பால் குக்கருக்கும் வந்து விசில் வந்து காய்ட்டி அமைச்சிட்டாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து விசில் வந்து உடச்சிக்கும் அப்படியே அமைச்சோன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் மாம்ஸ் குட்டி ஸ்ப்ரே. ஐயோ பெரிய ஸ்ப்ரே பாட்டில் அமைச்சிருக்காங்க. எப்படி மேம் ஸ்ப்ரே பாட்டில் வந்து உடையாம அமைச்சாங்க? அதில் வேற குட்டி ஸ்ப்ரே பாட்டில், பெரிய ஸ்ப்ரே பாட்டில். எவ்வளோ இருக்கும் ஸ்ப்ரே பாட்டில் இங்கே? ஐ மீன் நம்ம ஊரில் இந்தியாவில் மேபி ஒரு 20-25. 100னா அங்கேருந்து வாங்கி இங்கே அனுப்புறது வேஸ்ட்டு இல்லை? எவ்வளோ இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். இந்த ஊரில் வந்துட்டு $1.25 அப்படின்னா வந்துட்டு 100 ரூபாய் கிட்ட இருக்கும் நம்மளுடைய இந்த இது இங்கே வாங்கினோன்னா. ஸோ நம்ம ஊரில் இதனுடைய விலை எவ்வளோன்னு சொல்லுங்கள். ஸோ தட் வந்துட்டு லாபமா இல்லையா அப்படின்றத நம்ம மற்றவங்களுக்கும் தெரியும். கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு. இது வந்து கடையில் தான் வாங்கியிருக்காங்க. சத்து மாவுன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. 1 kg 360 ரூபாய். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா அரிசி உப்புமாக்கு எல்லாமே ரெடியாக அமைச்சிருக்கேன் நாங்கள். ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஒரு நாள் வந்து மேபி இன்றைக்கி நைட்டுக்கே வந்து அரிசி உப்புமா போட்டுடலாமா? ஓகே, இந்த வீடியோ எண்டில் வந்து நம்ம அரிசி உப்புமா போட்டுடலாம். அரிசி உப்புமா போடலாம், டீ போடலாம். வேறு என்னென்ன இருக்குது, என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எல்லாத்தையும் வந்து கடைசியாக எண்டில் பார்க்கலாம். அதே மாதிரி வந்து வந்த உடனே வந்து அந்த டப்பா ஓப்பன் பண்ணேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் வந்து புளிக்காய்ச்சல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமிக்கிறாருங்களேன் சூப்பரா அம்மா வந்து அமிச்சேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, பாருங்க. இது வந்துட்டு முருங்கைக்கீரை தோசை பொடி, அதெல்லாம் முதல்ல காமிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பொடி, என்ன பொடி? கருவேப்பிலை தோசை பொடி, தெரியுதாடாது? அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை திருப்பி தோசை பொடி. அம்மா வந்து செய்யும் போதெல்லாம் வந்து எனக்கு அமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊறுகாய் இருந்துச்சு. ஊறுகாயெலாம் நான் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
என்னென்ன அமைச்சிருந்தாங்கன்னு காமிக்கிட்டா எனக்கு ஃபோட்டோ எடுத்து அமைச்சிருந்தாங்க. ஆவக்காய் ஊறுகாய், இங்கே கொஞ்சம் அரிசி உப்புமா பவுடர். அதுக்கப்புறம் இது என்ன டப்பா, இது நான் தான் சொன்ன அம்மா கிட்ட பாத்திரத்துக்கு வெளியே கவரை போட்டு சீல் போடுன்ட்டு. ஏன்னா ஒரு வாட்டி அப்படியேலாம் நிறைய வாட்டி அமுச்சு விட்டாங்க, அந்த டப்பாலாம் அப்படியே வீணா போயிடுச்சு. இது என்ன பார்த்தீங்கன்னா டடா, எஸ் பொட்டேட்டோ சிப்ஸ். இது ஆக்சுவலாக வந்து சும்மா ஒரு பாத்திரம் மாதிரி மூடியோட அமைச்சிருக்காங்க. ஸோ நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். சின்னதாக மாவு கலக்கிறதோ இல்லை டீ போட்டுறதுக்கோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் சொல்கிறார் காசு கொடுத்து நம்ம செடி எதுவும் வாங்கியிருக்க வேணாம், இதையே நட்டு வச்சிடலான்றாரு. இவ்வளோண்டியா? ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சூப்பரான ஒரு ஐடியா சொன்னாங்க. மாம்ஸ் இது எதுக்கு தெரியுமா? வரலட்சுமி நோம்பும் போது எல்லாருக்குமே வச்சு கொடுக்கலாம்ல, வரலட்சுமி நோம்போ இல்லை நவராத்திரியோ அந்த டைமில். நல்ல ஐடியா இல்லை? எப்படி இருக்கு பாருங்க மாம்ஸ், ஐடியா எப்படி? அம்மா அது ப்ளவுஸ் பிட்டும் இது குங்குமம் மஞ்சள் வச்சுட்டு கொடுக்குறது நல்ல ஐடியா இல்லை? யா, எனக்கே வந்து அம்மா சொல்லும் போது ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டாங்க. நிறைய வந்து எனக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், நிறைய வந்துட்டு அவங்க வந்து முதலே சொல்லிடுவாங்க என்ன அமுச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எனக்கு முதலே சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நைட்டி, எனக்கு நைட்டி அமுச்சிருக்காங்க. ஓ இதுலேயும் வந்துட்டு ஐ திங்க் பாக்கெட்டோட இருக்குது ஒரு நைட்டி. அப்புறம் எனக்கு இன்னொரு நைட்டி அமைச்சிருக்காங்க. நைட்டிலாம் நல்லா கம்ஃபியாக இருக்கும் என்ன இருந்தாலும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நைட்டி அமைச்சிருக்காங்க. சூப்பர். எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அழகாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு மிளகா பொடி அமைச்சிருக்காங்க. வீட்டில் அரைச்சி நமக்காக வந்து மிளகா பொடி அமைச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னன்றதை நான் பார்த்தேன். இது வந்து பேம்பூவில் வந்துட்டு டேபிள் மேட்டாம். ஸோ இதுவும் யாருக்கானா வச்சு கொடுக்குறதுனா வச்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, எனக்கு முதலே சொல்லியிருந்தாங்க. சூப்பர், பாருங்களேன் அழகாக இருக்குல்ல. எஸ். அதுக்கப்புறம் வந்து டவல்ஸு அதுக்கப்புறம் கிறிஷ்குட்டிக்கு பேண்ட்டு, அதுக்கப்புறம் டவல்ஸ். ஸோ அவ்வளோதான். 2 டப்பா காலி. டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா 3 டப்பா காலி. ஏன்னா வெளியே இருந்த அவுட்டரில் இருந்த நிறைய திங்ஸும் நான் காமிச்சிட்டேன். ஸோ டெக்னிக்கலி 3 டப்பா காலி. கடைசி டப்பா தான் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இது இருக்குது, இன்வாய்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து 25 kg. ஸோ 16,000 சம்திங் ஆச்சு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 kgயில் ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் 13 kgயில் ஒரு பாக்ஸு. டோட்டலாக வந்து 28,000. மேம்ஸ் ஒரு பாக்ஸ் ஒரு பார்சல் சொல்லியிருந்தீங்களே அது எவ்வளோன்னு சொன்னீங்க? 28,900ல 900. அதுக்கப்புறம் இன்னொரு பார்சல் கார்டு, அது அந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இருங்க. இந்த பெரிய பாக்ஸ் வந்து கடைசியாக வந்த பார்சல். இந்த பெரிய பாக்ஸ் வந்து கடைசியாக வந்த பார்சல். அதாவது இது எல்லாத்தையுமே வந்துட்டு அம்மா எப்படின்னா தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ விலை அப்படின்றத நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். இது வந்துட்டு 23,200 23,025 ரூபா. ஸோ ஒன்று வந்து 16,900, 17,000 வச்சுப்போம், 23,000, அப்புறம் 28,000. மொத்தம் எவ்வளோ பாச்சு? 23 + 28 51. கரெக்ட்? 51 + 17 எவ்வளோ? 68. 68,000க்கு அம்மா பார்சல் அமைச்சாங்க. சதீஷ் பேக்ரவுண்டில் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்காரு. ஓ $800. யா, $800 ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பால் குக்கரு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு நான் வந்து நைட்டி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி நைட்டியே இங்கே கிடைக்காதுங்க. நல்ல காட்டன் கம்ஃபி நைட்டி யாருக்கெல்லாம் பிடிக்கும்ன்றது தெரியாது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவ்வளோ ட்ரெஸ் அமைச்சிருக்காங்க. இவ்வளோ ட்ரெஸ்ஸையும் நான் இங்கே வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ட்ரெஸ்ஸுக்கு $10 வச்சுப்போம். 10 கம்மி தான் ஆக்சுவலி. சரி சும்மா $10. அம்மா 12 டாப் மட்டுமே 12 அமைச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ? $120 ப்ளஸ் இந்த இது நான் கம்மியாக சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து $15 இந்த மாதிரி டாப்லாம் சேலில் வாங்கினோன்னா. $15னா எவ்வளோ
12 டாப்னா எவ்வளோப்பா வருது? $180. நான் இது மட்டும் சொல்கிறேன், சுடிதார்ஸ் ஐ மீன் டாப் மட்டும் சொல்கிறேன். இன்னும் இந்த சுடிதார் இருக்குது, இந்த சாரீ இருக்குது, அப்புறம் பலாசோ பேண்ட்ஸ் இருக்குது, அப்புறம் இந்த ஸ்டீல் டப்பாங்க இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. ஆக்சுவலி இன்னும் சதீஷ்க்கு இது இருக்குன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு $800 நம்ம ஏன்னா எல்லாருமே வந்து வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே. ஸோ அது சொல்கிறேன், $800 இவ்வளோ ஐட்டம் எனக்கு வந்து அம்மா நம்ம அழகாக பார்த்து வேற நமக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எதுவுமே கேட்கலங்க, அதுதான் உண்மை. அம்மா வந்து அவங்களுடைய ஆசைக்கு நமக்கு அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ நான் சொல்லுவேன் எதுக்கு அப்படின்னா, அம்மா வந்து நம்ம கிட்ட சொல்லலாம் மாட்டாங்க, பெர்மிஷன்லாம் கேட்க மாட்டாங்க, அவங்க ரெடி பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அனுப்ப போகிறேன், உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு கடைசி நிமிஷம் சொல்லுவாங்க. ஐயோ சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷம் நமக்கு வேணும்னா, அம்மா பால் குக்கர் இல்லைம்மா, எனக்கு பால் குக்கர் போயிடுச்சு, நீ வாங்கிட்டு வந்து அனுப்பு அப்படின்னு நம்ம சொல்லணும். நைட்டெலாம் ஆக்சுவலி நான் சொல்லவே இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வடாம்லாம் அவங்களே தான் அனுப்பிச்சாங்க. டீ வந்து அண்ணா வாங்கிட்டு வந்ததுனால அனுப்பிச்சாங்க. ஸோ லிட்ரலி வந்து நிறைய விஷயம் நான் சொல்லலை, அவங்களே வந்து நமக்காக கடைக்கு போகிறாங்களா பார்க்கும்போது அவங்களுக்கு நம்ம அந்த ஆசை இருக்கும்ல, நம்ம பொண்ணு அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி அனுப்பிச்சது தான். ஸோ இந்த பார்சலில் தான் வந்து சர்ப்ரைஸ் ஃபார் சதீஷ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ் மாம்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா? பூந்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அம்மா பண்ண சிப்ஸ் இல்லை, இது வந்து கிராண்ட் ஸ்நாக்ஸ்லேருந்து வாங்கின சிப்ஸு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெப்பர் மசாலா பவுடர், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்டட் பொட்டேட்டோ சிப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைமுறுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிரசம். ஃபுல்லு ஸ்வீட்டு கடையை அம்மா இறக்கிட்டாங்க. அது தவிர வந்துட்டு இருங்க, நான் ஃபஸ்ட்டு இதை மட்டும் ஓப்பன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே உட்காந்து நம்ம எல்லாத்தையும் பொறுமையாக ஓப்பன் பண்ணி சாப்பிடுவோம். அதிரசம் வேணுமா நீ? டா எப்படி இருக்கு? செமையா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கூட்டு வடாமா, இன்னும் கொஞ்சம் வேண்டாம். அதுக்கப்புறம் அம்மா கிட்ட நான் ஒரு பால் குக்கர் கேட்டேன், அம்மா நமக்கு 3 பால் குக்கர் அமைச்சிட்டாங்க. இது வந்துட்டு அப்பா வாங்கினாராம், அப்பா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைப்பா எனக்கு இது வேணான்னு சொன்னதுக்கப்புறம் அம்மா போயிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அது ரெண்டுத்தையும் பஜ்ரா இட்லி மிக்ஸு, அதுக்கப்புறம் இது வந்து முருங்கைப்பூ தோசை பொடி. நான் சொன்னேன் பார்த்தீங்களா முருங்கைப்பூ தோசை பொடின்னு சொல்லிட்டு அது. அதுக்கப்புறம் அம்மா ஏற்கனவே காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோவில், அதுல இருந்து ஒரு பொடி. என்ன பொடின்னு கூட நமக்கு தெரியல, இருங்க வேணா ஓப்பன் பண்ணிடுவோம். பொடி வகைகள் நிறைய இருக்கு. சாதம் வடிச்சிட்டா, லிட்டரலி நான் சாதம் வடிச்சிட்டா போதும். இதுவும் கருவேப்பிலை சாதம் பொடி, தோசை பொடி, கருவேப்பிலை தோசைக்கு தொட்டுக்கிற பொடி. அது வந்து கருவேப்பிலை காய வச்சுட்டு அப்படியே அரைச்சது. இது வந்துட்டு தோசை இட்லிக்கு வைக்க. இது வந்து இட்லி முருங்கை இலை சாதம் பொடி. அதாவது வெறும் முருங்கை பொடி இல்லை, முருங்கையை வந்து சாதம்ல பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பொடி. அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஏதோ தட்டை மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ். உங்களுக்கு நிறைய பேன்ஸ் அமைச்சிருக்காங்கடா. ஸோ இது ஒரு கிறிஷுக்கு, ஆமாம் கிறிஷுக்கு ஒரு பேண்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு இதோ அணிக்கு ஒரு பேண்ட்டு, திரும்பி கிறிஷுக்கு ஒரு பேண்ட்டு. மாம்ஸ் எப்படி இருக்கு? இது வந்து சதீஷ்கான சர்ப்ரைஸ். இது ஷர்ட் எல்லாரும் சொல்லிட்டே இருப்பீங்க, என்ன நீங்க வந்துட்டு அம்மா வந்து உங்களுக்கே வந்து அனுப்புறாங்க சதீஷ்க்கு அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பார்சல்ல அம்மா வந்து சூப்பரா சதீஷ்கான ப்ளூ கலர் ஷர்ட்டு, ஒரு ஷர்ட் இல்லை எக்கச்சக்க ஷர்ட்டு, செக்டு ஷர்ட்டு. அதுக்கப்புறம் ஆக்சுவலி சதீஷ் யூஸ்வலாக டிஷர்ட்ஸ் தான் போடுவார், தட்ஸ் ஓகே, ஆசையாக அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஆனால் பார்ட்டிக்கெலாம் ஷர்ட்ஸ் போடுவாங்க. இது ஒரு க்ரீன் கலர் ஷர்ட்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இருங்களேன் என்ன அமைச்சிருக்காங்கன்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்பம். கமர்கட்டுனா யூஸ் யுவர் டீத் ரெண்டும் அவங்க வந்து கண்டு இது வந்து ஆல்பம், எங்களுடைய ஆல்பம் ஆக்சுவலி. அதாவது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாக்காக ஒரு ஆல்பம் போட்டு கொடுத்தோம். அவங்களும் கிறிஷ் குட்டி பிறந்தம்போது, அனி குட்டி பிறந்தம்போது, இது வந்து ஃபுல்லாக கிறிஷ் தான். அந்த டைமில் வந்து க்யூட் பிக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைக் லிட்ரலி எல்லாமே ஆல்பம், அதாவது ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தோம். அம்மா அங்கே போய் வெயிட்டாக ஆல்பம் போட்டுக்கிட்டோன்னு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ வெயிட்டு, இதையே வந்துட்டு ஒரு 3 kg இருக்கும், இதை திருப்பி நமக்கு அமுச்சு விட்டுட்டாங்க. இது எல்லாமே எங்ககிட்ட டிஜிட்டலில் இருக்குது. அதனால் அம்மாவுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொடுத்தோம். ஆனால் அம்மா பார்த்தீங்கன்னா நமக்கே திருப்பி அமுச்சு விட்டுட்டாங்க. சரி ஓகே, தட்ஸ் ஓகே, இங்கே இருக்கட்டும், பத்திரமா இருக்கட்டும். தவிர வந்து ஆவின் பால்கோவா பார்த்தீங்கன்னா புது பேக்காக இருக்குது. ஆவின் பால்கோவா நான் இந்த பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணல, சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் வந்து பிரசாதம் அனுப்புறதுக்கு தான் வந்தாங்க திருப்பதி லட்டு. இவ்வளோ வருஷங்க நான் ஆச்சு தெரியுமாங்க நாங்கள் திருப்பதி லட்டு சாப்பிட்டு. திருப்பதி போயே அவ்வளோ வருஷம் ஆகுது, அப்புறம் என்ன லட்டுன்னு கேட்குறீங்களா? கரெக்டு, பார்க்கலாம். கடவுள் புண்ணியத்தில் சீக்கிரம் நாங்கள் வந்து இந்தியா விசிட் பண்ணோம், அதுதான் எங்களுடைய ஆசையும். ஏன் விசிட் பண்ண முடியலன்னா வந்தால் என்னால் திருப்பி யூஎஸ்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது, ஆப்ஷன்ஸே இல்லைங்க, என்ன பண்ணுறது. ஸ்வீட்ஸ் கூட இந்த வாட்டி எக்கச்சக்க ஸ்வீட்ஸ் அமைச்சிருக்காங்கங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு, சோன் பப்படி, அதுக்கப்புறம் வந்து பாதுஷா, அப்புறம் சந்திரகலா, அதுக்கப்புறம் பூந்தி, அப்புறம் வந்து லைக் சாக்லேட் பர்ஃபி மாதிரி ஒன்றுங்க அமைச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அநேகமாக வந்துட்டு இது சம்மர், என்ன சொல்கிறது, சம்மருக்கு வந்த பார்சல் மாதிரியே இல்லை, இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் தீபாவளிக்கு வந்த பார்சல் மாதிரி அவ்வளோ ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. எங்களுக்கும் சரி ஓகே, பசங்களுக்கும் வந்துட்டு ஸ்நாக்ஸ் கிக்ஸ்ன்னு வச்சு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லாமல் புளிக்கும் தடவை இருக்குது பார்த்தீங்களா, புளிக்காய்ச்சல், அதையும் வந்து பண்ணி அமைச்சிருக்காங்க. ஸோ நான் வந்து மத்தியானம் ஆக்சுவலாக லஞ்சுக்கு வந்து அதுதான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வெறும் சாதம் வடிச்சிட்டு அதில் வந்து அம்மா அமைச்ச புளியோதரை மிக்ஸ் பண்ணோடனே நம்மளுடைய புளியோதரை ரெடி. நான் அதான் அம்மா கிட்ட சொன்னேன், அடுத்த வாட்டி நீ அனுப்பும்போது இந்த மாதிரி எனக்கு அனுப்புமா. ஸோ லைக் அது வந்து ஒரு 2 நாளைக்கு நமக்கு சூப்பராக வந்து புளியோதரை பேஸ்ட் வச்சு நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும்ல. ஸோ அதனால் அடுத்த வாட்டி நீ அனுப்புறனா இதையும் சேர்த்து அனுப்பு அப்படின்னு. இன்னொன்று அம்மா கையில் சாப்பாட்ட மாதிரியே இருக்கும், அதெல்லாம் லைக் அது ஒரு எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ் தானே. எல்லாத்தையுமே எடுத்தாச்சு, நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போ வந்து எடுத்து உள்ளே வைக்கணும். பார்த்தீங்கனாலே தெரியுது அவ்வளோ இருக்குது. ஃபுல்லாக கிளாசட் ஐட்டம்ஸ் தான் இந்த வாட்டி, ப்ளஸ் மசாலா அது இதுன்னு சொல்லிட்டு மளிகை சாமானும் வாங்க தேவையில்ல, ட்ரெஸ்ஸும் வாங்க தேவையில்ல. டு பி ட்ரூப்பா அவ்வளோ இருந்தது. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் அமுக்குங்க. ஆல் பாய். இதோட நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் 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 பாய்.